வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஆஸ் யூஷுவல் வந்திருக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய, பட் இப்போ ராமநாதபுரம் வரைக்கும் போகக்கூடிய கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:55 ஆச்சுங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4ல் நிற்குதுங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் 4க்கு மூவ் ஆகிறோம். பிளாட்ஃபார்ம் 4க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு போயிட்டு உள்ள மேலே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படியே ட்ரெயின் ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் ஒரு ஓவர் வியூ கொடுத்துடலாம். ஸோ நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொண்டு வந்து போட்டாங்க. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 6:50 தான் ஆகுது. அண்டர்சர்வில் இன்னும் லைட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை, போடல. அண்ட் ஃப்ரீயாக தாங்க ஒரு அளவுக்கு இருக்குது. நம்ம கோச்சுக்கு வந்தாச்சுங்க, S9. அண்ட் இன்றைக்கி நம்ம கோச் பார்த்தீங்கன்னா சார் நம்ம சீட்டிங் பார்த்தீங்கன்னா சைட் லோயர், சைட் அப்பர் அண்ட் அப்பர். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான சீட்டிங் நமக்கு கிடச்சிருக்கு. அப் டு நமக்கு ராமநாதபுரம் வரைக்கும் இந்த சீட் தான். ஸோ சூப்பராக இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்கும். அண்ட் நமக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் 5ல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிறது, மதுரை வழியாக நாகர்கோவில் வரைக்கும் போகும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது. மொத்தம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 3 டயர் ஏசி இருக்குங்க. அது போக ஒரு 2 டயர் ஏசி இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குங்க. இந்த இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 அன்ரிசர்வ் கோச்சஸும் முன்னாடி ஒரு அன்ரிசர்வ் கோச் இருக்குது. ஸோ அன்ரிசர்வுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ்லாம் வேகன்சி இருக்கும் லாஸ்ட் மினிட்ல கூட. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாம் பேக்டு. முன்னாடி அந்த சொல்லி கூட்டம் இருந்துச்சு. அண்ட் ஸ்லீப்பர் அண்ட் எல்லா புக்கிங் கோச்சஸ்லையும் ஃபுல்லாகவே இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக என்ஜின் வந்து கப்ளிங் பண்ணுறாங்க. அது வந்து ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு முன்னாடி வந்தேன். பட் டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ஜின் கப்ளிங்லாம் முடிஞ்சுங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம திரும்ப நம்ம கோச்சை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகிறோம். பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் வரைக்கும் தாங்க போகும். ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ராமேஸ்வரம் போக போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக் டே, டியூஸ்டே. டைம் உங்களுக்கு 7:25 ஆகுது. கோயம்புத்தூர் ஜங்ஷனே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4 and 5 நம்ம வீக்லி எக்ஸ்பிரஸும் பக்கத்தில் மதுரை வழியாக நாகர்கோவில் போகிற எக்ஸ்பிரஸ் தவிர மற்ற எல்லா பிளாட்ஃபார்மே சும்மா தாங்க இருக்குது. அண்ட் அப்படியே இந்த ட்ரெயினோட டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஏரியாங்க. ஸோ ஓவரால் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ ட்ரையாகவும் இருக்குது. இன்னும் ட்ரெயின் கிளம்பலை, பட் இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் வருது, ஃப்ரெஷ்ஷும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டாய்லெட் ஓகேங்க. ஸோ பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் நான் இந்தியன் டாய்லெட் முன்னாடி பார்த்தேன், அதுவும் நீட்டாக தான் இருக்குது. யூஸ்வலாக இது நம்ம சவுத் சைட் போகிற ட்ரெயின் தான். ஸோ டாய்லெட்ஸ் பெருசாக நம்ம ஃபீல் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நீட்டாக தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30. ஸோ ஆன் டைம் நம்ம நாகர்கோவில் போகிற எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆயிடுச்சு. அண்டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது. அண்டு பெருசாக யாரும் ஆக்குப்பை எல்லாம் பண்ணல, நீட்டாக இருக்குது. அண்ட் கரெக்டாக ஆன் டைம் 7:45க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பேஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருப்பூர் தாங்க. ஸோ இடையில எங்கேயும் ஹால்ட்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 டேக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாய். ஸோ ஓகேங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு சவுத் சைட் போகிற ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கோவை சிட்டி கூட ட்ராவல் ஆகும். ஸோ கோயம்புத்தூர்காரங்களுக்கு ரொம்பவே தெரியும், வெளியே இருந்தும் சரி உள்ளே சரி எவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம இதையும் பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இப்போ நைட் டைம்ன்றதால வியூ ரொம்ப பெருசாக இல்லைங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் கோச் கண்டிஷன். ஸோ ஓவரால் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓவர் க்ரௌடெல்லாம் எதுவும் இல்லைங்க, பெஸ்ட் ஒன் தான். அண்ட் நாங்கள் டின்னர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். ஸோ வீட்டிலேருந்து சூப்பராக லெமன் ரைஸும் காளான் சில்லியும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இனி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான்.
ஃபைனலி டின்னர்லாம் ஓவருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. இது கொஞ்சம் நேரத்தில் திருப்பூர் போயிடும். செம்ம நைஸாக இருக்குது. ஸோ போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறது. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே அப்பருக்கு வந்தாச்சு. ஸோ கீழே வந்து அப்பா கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பூர் போயிடும். ஸோ திருப்பூர் கிட்டே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக அப்பரில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ யாரும் வரமாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீட்டாக நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம பெட் உண்டுன்னு இருக்கலாம். லோயர் சைட் லோயரும் ஒரு பெஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அப்பப்போ நம்ம கீழேயும் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக 8:35க்கு நம்ம திருப்பூர் அரைவ் ஆகிட்ருக்கோம். இங்கே தான் மொத்த க்ரௌடு ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். 8:23க்கு நம்ம திருப்பூர் வர வேண்டியது. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் 8:35க்கு நம்ம திருப்பூர் வந்திருக்கோம், அரைவ் ஆகிருக்கோம். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் நம்ம திருப்பூர்லேருந்து டிபார்ட் ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறத்து ஈரோடு தாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் ஈரோடு போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 9:22 அண்ட் ஈரோடுக்கு நம்ம அரைவ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக 9:10 ஈரோடு வர வேண்டியது. ஒரு 10-12 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஈரோடு அரைவ் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் ஓவரால் நம்ம கோச் ஆகட்டும், வெளியே க்ரௌட் ஏறதாகட்டும், அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது இப்போ வரைக்கும் ட்ரிப். அண்ட் பின்னாடி அன்ரிசர்வுக்கு இந்த இடத்துல இந்த ஈரோட்லையும் க்ரௌட் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. கொஞ்சம் இல்லைங்க, செம ஹெவியாக இருக்குது இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வுக்கு. ஸ்லீப்பர் கோச்சும் நிறையா இன்னும் சீட்ஸ் காலியாக தான் இருக்குது. இங்கே தான் மோஸ்ட்லி எல்லாம் ரீஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் இங்கே ட்ரெயின் டிபார்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டீரியர் ஷாட் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ ஈரோடு அரைவ் ஆயாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கோச் வரைக்குமே எல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ மேபி இங்கே தான் ரீஃபில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நான் முதல் சொன்ன மாதிரி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகிடுச்சு, ரீஃபில் ஆகிடுச்சு. ட்ரெயின் இன்னும் டிபார்ட் ஆகலை ஈரோட்லேருந்து. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் டிபார்ட் ஆனது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அண்ட் 9:33க்கு ஈரோட்லேருந்து நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரூர் தான் போய் ஸ்டாப் ஆகும். அண்ட் ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் அப்படியே போய் சின்ன ரெஸ்ட் எடுக்கிறேன். உள்ளே போய் உங்களுக்கு ஒரு இன்டீரியர் ஷாட்ஸ் மட்டும் காட்டிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு கரூர், திருச்சி, ஸோ அப்படியே அங்கங்கே மீட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு அன்ஸ்கெடியூல்டு ஹால்ட்டில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நம்ம கரூர் ரீச் ஆகிருக்கணும். பட்டு சம் கிராசிங் இஷ்யூ, அதனால் வந்து இன்னும் 10:31. ஸோ இன்னும் வந்து நம்ம கரூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகுது, எப்போ கரூர் போகுது, எப்போ ரீச் ஆகுதுன்னு. ஹாய் மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 10:30க்கு வர வேண்டிய கரூர் ஜங்ஷன் ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் பார்த்தீங்கன்னா 10:45க்கு நம்ம வந்திருக்கோம். கரூர் அரைவ் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து பெருசாக ஏறுறதுக்குலாம் ஆள் இல்லைங்க. ஜஸ்ட்டு டீபோர்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் பேர் வெளியே நின்றுருக்காங்க. அண்ட் கோச் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நாம் இப்போ கரூர் வந்தாச்சுங்க. கரூரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டீபோர்டிங் மட்டும்தான். ஸோ போர்டிங்க்கு பெருசாக யாரும் இல்லை. ஸோ ஜங்ஷனும் ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே மொத்தமாகவே. அண்ட் கோச் கண்டிஷன் கரூரில் பார்த்தீங்கன்னா ஸோ கோச் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஜஸ்ட் அவங்க சீட்டுக்கு ஆள் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அண்ட் கரூர்லேருந்து இப்போ நம்ம டிபார்ட் ஆக போகிறோம். நாம் இப்போ கரூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி தான். திருச்சிக்கு ஆல்மோஸ்ட் 12 மணி ஆயிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. கொஞ்சம் டிலேயில் போகிறதால ஒரு 12-15 போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சியில் முடிஞ்சவங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லைட்டாக டயர்டாக வேறு இருக்குது. ஸோ அப்படியே போயிடு சின்ன தூக்கம் போட்டு திருச்சியில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய், குட் நைட்.
அண்ட் நாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோயர் சீட் கேட்டு வாங்கிட்டு நம்ம அப்பாட்ட இருக்குது. ஸோ லோயர் சீட் ப்ளஸ் 2 விண்டோ, செம்ம காற்று, ட்ரெயினும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ செம்ம என்ஜாயாக போயிட்டுருக்குங்க. அப்படியே உங்களை நான் கண்டினியூ பண்ணுற போக போக. ஹாய் மக்களே, குட் மார்னிங். அண்ட் ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆயிருக்கு. ஸோ 4:30க்கு வர வேண்டியது ஒரு ஹாஃப் ஆர் டிலேயில் 5 o'clock வந்துருக்கு ராமநாதபுரத்துக்கு. அண்ட் நைட் செம்ம தூக்கம். இடையில திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்கால் நிறையா வந்துச்சு. பட் செம்ம தூக்கம். அதனால் எதையும் கவர் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கேருந்து ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப் போய் பஸ்ஸில் தான் ராமேஸ்வரம் போக போகிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ராமநாதபுரம் ஜங்ஷனில் வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். வெளியே ஆட்டோஸ் இருக்குது அவைலபிள் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு. பட் அது ரொம்ப ஃபேர் ஆகும். ஸோ நம்ம பஸ் ஸ்டாப் போயிடலாம். அண்ட் ஜங்ஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாப் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நியூ பஸ் ஸ்டாப் இருக்குது. பட் மார்னிங் இங்கேயும் பஸ்ஸு நிற்பாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே ஓல்டு பஸ் ஸ்டாப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஓல்டு பஸ் ஸ்டாப் ராமநாதபுரம் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ நிறைய ராமேஸ்வரம் பஸ்ஸஸ் மார்னிங் 5 o'clock அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம எல்லாம் ஏறிடலாம். ஸோ ஏர்லி மார்னிங் ராமேஸ்வரம் பஸ்ஸஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படி நம்ம இதில் பஸ்லேயே போட் பண்ணியாச்சு. ஸோ போப்போ அப்படியே உங்களுக்கு எந்த அளவு காட்ட முடியுமோ நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலாக பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்துச்சு. அது முன்னாடி கிளம்பிச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம இறங்கி இன்னொரு பஸ் மாதிரி ஏறி இருக்கோம். ஸோ இப்போ தான் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இப்போ நம்ம வெளியே டிபார்ட் ஆகிட்டுருக்கோம். அந்த பஸ் அந்த வெளியே பார்த்தீங்கன்னா மண்டபம், கேபின், அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்ல சூப்பரான வியூ இருக்குது. அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் அந்த ஐகானிக் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜ் அந்த பஸ் பிரிட்ஜ். ஸோ அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபம் ரயில்வே ஜங்ஷன். ஸோ இப்போதைக்கு சில ட்ரெயின்ஸ் இது வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. நம்ம கடல்கிட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்டு ஐகானிக் நம்ம பாம்பன் பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஆக்சுவலாக பஸ்லேருந்து இந்த சீ ஷோர்லாம் பார்க்குறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம பாம்பன் பிரிட்ஜ் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சன்ரைஸோட ஒரு பாம்பன் பிரிட்ஜ் வியூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு லெவலில் இங்கே சூப்பராக இருக்குது. எஸ், ஃபைனலி நம்ம பாம்பன் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சூப்பர்பா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ஒர்க்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம ரயில்வே பிரிட்ஜை. இன்னும் மிடில் அந்த பிரிட்ஜ் மட்டும்தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பேலன்ஸ் இருக்குது. ஸோ போக போக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக ஒரு ட்ராவலாக தான் பண்ண நினச்சேன். பட் சன்ரைஸோட சூப்பராக இங்கே இருக்குது.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நியர் டு த சென்டர் ஏரியா வந்துட்டோம், அந்த பிரிட்ஜோட நடு ஏரியா. ஸோ முன்னாடி உங்களுக்கு லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஐகானிக் ஓல்டு பிரிட்ஜ் வந்து முன்னாடியே இருக்குது. இப்போ நியூ பிரிட்ஜ் வந்து அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஆமாங்க, நல்லாவே தெரியுது சூப்பர்பா. ஸோ இங்கே முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, அதுதான் வந்து ஓல்டு பிரிட்ஜ். பட் சரியாக தெரிய மாட்டேது. ஸோ இங்கே தெரியுது. அண்ட் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து இப்போ அங்கே வைக்க போகிறாங்க மிடில். அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி இருந்து பார்க்குறது வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, நீ அப்படி ராமேஸ்வரம் போய் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட மெமோரியல். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். அண்ட் ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 6:30 ஆகுது. நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயினில் அண்டு பஸ் மூலமாக ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை.